பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. ஏன்னா நான் ரொம்ப பெரிய கன்ஃபியூஷனில் இருந்தேன், ஸ்டோரியை வந்து என் பண்ணிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ கமெண்ட்ஸ் பண்ண உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய 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 நன்றி. ஏன்னா வந்துட்டு நான் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்ததுனால தான் வீடியோ வந்து என் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். பட் என்னென்னா இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு சத்தியமாக நான் நினைக்கவே இல்லைங்க. எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஊக்கமாக வந்து இருந்துச்சு உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே. நம்ம ஸ்டோரிக்காக இவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க, இவ்வளோ பேர் ஸ்டாப் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க, நம்ம இவங்களுக்காக கண்டிப்பாக ஸ்டோரி போட்டே ஆகணும் அப்படின்னு தான் நான் என்னோட ஸ்கிரிப்ட் படியே நெக்ஸ்ட் வந்துட்டு எபிசோட்ஸை கொடுக்கலாம் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய 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 நன்றி. இதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டை எனக்கு எப்போவுமே கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, பேக்ரவுண்டில் வந்து இன்றைக்கி எபிசோட் வந்து கொஞ்சம் சவுண்ட் வந்து கேட்கும். ஏன்னா இங்கே பக்கத்தில் கோவில் இருக்கிறதுனால சாங் வந்து போட்டிருக்காங்க. ஸோ சவுண்ட் கேட்டுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேசிட்டேன். எல்லாருமே இப்போ போய் எபிசோட் பாருங்கள். பார்த்துட்டு எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வைஷு உனக்கு என்னடி ஆச்சு? அர்ஜுன் உன்னை கூப்பிட்டு விட்டு எவ்வளோ நேரம் ஆகுது? நீ என்னடானா எதை யோசனையிலே இருக்க? நானும் பார்த்துட்டு இருக்கேன், மார்னிங்லேருந்து எதை குழப்பத்திலே இருக்க. என்னடி ஆச்சு உனக்கு? இல்லைமே தோ, எல்லாம் கிளவியால தான். கிளவி எதுக்கடி இப்போ திடீர்னு ஊர்லேருந்து வந்திருக்கு? வெற்றியனை கூட முன்னாடியே வரதா சொல்லியிருந்தாங்க. வெற்றியனை வந்தது கூட எனக்கு ஷாக்கிங்காக இல்லை. ஆனால் கிளவி எதுக்கு தேவியை கூப்பிட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் இப்போ வந்திருக்கு தாண்டி? எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது. வைஷு என்னடி பைத்திய மாதிரி பேசிகிட்டு இருக்க? வைஷு பாட்டிக்கு ஒன்னையும் லக்ஷ்மி அம்மாவையும் பார்க்கணும்னு தோணியிருக்கும், அதனால வந்திருப்பாங்க. தேவிக்கு இப்போ செமஸ்டர் ஹாலிடேஸில், அதனால அவளும் வந்திருப்பான். இதில் நீ கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு என்னடி இருக்கு? இங்கே பாரு வைஷு, நீ தேவையில்லாமல் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிறேன்னு நினைக்கிறேன். புழுக்கா ஃபர்ஸ்ட் இப்போ அர்ஜுன் உன்னை கூப்பிட்டுருக்காரு, என்னென்னு போய் கேளு போ. இல்லை மித்து, எங்கேயோ எனக்கு இடிக்கிற மாதிரி இருக்கு, அதான். சரி ஓகேடி, நான் போய் அர்ஜுன் கூப்பிட்டுருக்காருல, என்னன்னு கேட்டுட்டு வரேன். வைஷு எதுக்கு இப்படி தேவையில்லாமல் திங்க் பண்ணுறான்னு தெரியல. பாட்டி எவ்வளோ ஆசையாக லக்ஷ்மி அம்மாவையும் இவளையும் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ஆனால் இவ என்ன சொல்கிறதுனே தெரியல. ஐயோ வெற்றியனுக்கு வேற இதை ஹிட்லரை இன்ட்ரோ வேற பண்ணி கொடுக்கணும்ல. ஐயோ இவன் பாட்டுக்கு மீட்டிங் எங்கேயாச்சும் கிளம்பி போயிட்டானா? ஃபஸ்ட்டு அவன்கிட்ட போய் விஷயத்த சொல்லுவான். கரெக்ட். இவளுக்கு என்ன ஆச்சுனே தெரியல, ஆளு சுத்தமா சரியே இல்லை. என்ன ஏதுன்னு நேரில் கூப்பிட்டு கேட்கணும். வர சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் அவளை காணும். அப்பா வந்துட்டீங்களா மேடம்? எவ்வளவு நேரம் மாதிரி உனக்கு வெயிட் பண்றது? இல்ல அர்ஜுன், அது கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சா, அதான் முடிச்சுட்டு வர லேட் ஆயிடுச்சு, சாரி. உங்க சாரியே நீங்களே வச்சுக்கோங்க மேடம். அர்ஜுன் என்ன பண்றீங்க? விடுங்க அர்ஜுன், யாராச்சும் வந்துட போறாங்க. இதெல்லாம் யாரும் வரமாட்டாங்கடி. அப்படியே வந்தாலும் எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு தான் உள்ள வருவாங்கடி, சரியா? அது சரி. சரி ஓகே, எதுக்கு என்ன வர சொன்னீங்க? பாப்ஸ், நான் சுத்தி வளைக்காம நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். என்னடி ஆச்சு உனக்கு? ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லயே இருக்க, போன்லயும் சரியா பேச மாட்டேங்கிற, எப்பவுமே ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க, ஏதோ குழப்பத்திலே இருக்க மாதிரி தோணுது. என்னாச்சு உனக்கு? ஐயோ என்ன அர்ஜுன் இப்படி டக்குன்னு கேட்டுட்டாரு. இப்போ என்ன சொல்றது? பேசாம பாட்டியை பத்தி சொல்லிடலாமா? பாட்டியை பத்தி சொன்னா மித்துவை பத்தி சொல்ல வேண்டியது இருக்குமே. ஆனா மித்துவை பத்தி சொன்னா அர்ஜுன் என்ன நினைச்சுப்பாருன்னு எதுவுமே புரியல. இப்போ என்ன பண்றது? வைஷு போங்கிட்டு தான் கேக்குறேன், என்னாச்சுடி? அர்ஜுன் நான் நல்லாதான் அர்ஜுன் இருக்கேன். பாப்ஸ், நீ நல்லா இருந்தா எப்படி இருப்பன்னு எனக்கு நல்லா தெரியும், சரியா? எப்பவுமே என் வைஷு நல்லா ஜாலியா இருப்பா. ஆனா இப்ப ஏதோ குழப்பத்துல இருக்க மாதிரி இருக்கு. என்னடி ஆச்சு உனக்கு? ஏதாச்சும் பிரச்சனையா? அர்ஜுன் அப்படிலாம் இல்ல அர்ஜுன், நான் நல்லா தான் இருக்கேன். வைஷு, நீ பொய் சொல்றேன்னு கண்ணே காட்டி கொடுக்குது, சரியா? ஏண்டி என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? சரி ஓகே, அப்படி என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குன்னா ஓகே, நீ சொல்ல வேண்டாம். அர்ஜுன் என்ன அர்ஜுன் இப்படிலாம் பேசுறீங்க? அப்படிலாம் இல்ல அர்ஜுன். இல்லடி, நீ ஏதோ என்கிட்ட மறைக்கிற மாதிரி இருக்கு, அதனாலதான் சொன்னேன். இட்ஸ் ஓகே, உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா நீ சொல்ல வேண்டாம், நீ போ. அர்ஜுன் இல்ல அர்ஜுன், அது வைஷு இட்ஸ் ஓகேடி, ஒன்றும் இல்லை, சரியா? நீ என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும். நீ ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, என்னால் ஏதாச்சும் சொல்யூஷன் கொடுக்க முடியுமாங்கிறதுக்காக தான் கேட்டேன். இட்ஸ் ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீ போய் ஒர்க்கை பருப்போ. அர்ஜுன் உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட அர்ஜுன் நான் சொல்றது? நீங்க கெஸ் பண்ணினது கரெக்டு தான். ஆக்சுவலா நான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன் அர்ஜுன். வைஷு என்ன சொல்ற நீ? கன்ஃபியூஷன்ல இருக்கியா? ஏண்டி என்னாச்சு? இல்ல அர்ஜுன், அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. சொன்னா இந்த விஷயத்த நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. ஆனா உங்ககிட்ட எனக்கு சொல்லணும்னு தோணுது அர்ஜுன். வைஷு, நீ என்கிட்ட தானே சொல்ல போற, எதுக்கு உனக்கு இவ்வளோ தயக்கம்? எதா இருந்தாலும் சொல்லு, ஓகே? அர்ஜுன் ஆக்சுவலா பாட்டி, அண்ணா அப்புறம் தங்கச்சிலாம் ஊர்லேருந்து வந்திருக்காங்கன்னு சொன்னல.
ஆமா நேற்று ஃபோன் பேசும்போதே சொன்னியேடி. ஆக்சுவலா ஊர்ல இருந்து வந்திருக்காங்கன்னா நீ சந்தோஷத்தானடி படணும். ஆனா நீ எதுக்கு இப்படி குழப்பத்திலையும் டென்ஷனாவும் இருக்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. ரீசன் இருக்கு அர்ஜுன், அதனால தான் நான் கன்ஃபியூஷனாகவும் டென்ஷனாகவும் இருக்கேன். வைஷு எனக்கு எதுவுமே புரியலடி, கொஞ்சம் தெளிவா சொல்லு. சொல்கிறேன் அர்ஜுன். அர்ஜுன் ஆக்சுவலாக மித்து என்னோட ஓன் சிஸ்டர் கிடையாது அர்ஜுன். வாட் வைஷு, என்ன சொல்ற நீ? எனக்கு எதுவும் புரியல. உன் சிஸ்டர் இல்லைனா? ஆமாம் அர்ஜுன், ஆக்சுவலாக விஷயம் என்னன்னா. வாட் வைஷு, என்ன சொல்ற நீ? அப்போ மித்ரா உன் கூட பிறந்தவங்க இல்லையா? ஆமாம் அர்ஜுன், மித்து எனக்கு கூட பிறந்த சிஸ்டர் கிடையாது. ஆனால் ஒரு நாளும் நான் அப்படி நினச்சதே இல்லை அர்ஜுன். ஏன்னா எனக்கு மித்துவை எவ்வளோ பிடிக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. நானும் சரி லக்ஷ்மி அம்மாவும் சரி மித்துவை வேறு மாதிரி நாங்கள் பார்த்ததே இல்லை அர்ஜுன். மித்துவும் அப்படி தான். நாங்கள் 2 பேர் மட்டும்தான் மித்துவுக்கு உலகமே. எங்களால் மித்துவை தனியாக பார்க்கவே முடியாது அர்ஜுன். அர்ஜுன் என்னாச்சு அர்ஜுன்? என்ன யோசிக்கிறீங்க? அர்ஜுன் சாரி, நான் வேணும்னு மறைக்கல அர்ஜுன். அது நான் மித்துவை தனியாக பார்த்தா தானே அர்ஜுன் எனக்கு சொல்லணும்னு தோணும். நானும் சரி லக்ஷ்மி அம்மாவும் சரி மித்துவை தனியாக பார்த்ததே இல்லை அர்ஜுன். அதான் சாரி அர்ஜுன். அர்ஜுன் என்னாச்சு அர்ஜுன்? என்ன யோசிக்கிறீங்க? சாரி அர்ஜுன், நான் வேணும்னு மறைக்கல. மித்துவை பற்றி யோசிக்கிறீங்களா அர்ஜுன்? மித்து அதிசாருக்கு கரெக்டாக வரமாட்டான்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? கே லூசு, என்னடி பேசுற? சச்சா, நான் அப்படிலாம் யோசிக்கவே இல்லடி. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குடி. மித்ரா உன்னோட ஓன் சிஸ்டர் இல்லைன்னு நினைக்கும் போது நான் அதை பத்தி தான் யோசிச்சேன். மற்றபடி ஆதிக்கு மித்ரா செட் ஆக மாட்டாங்கலாம் நான் சத்தியமா யோசிக்க கிடையாதுடி. ஏண்டி என்னை பார்த்தா அப்படியே தெரியுது? அர்ஜுன், அப்போ உங்களுக்கு என் மேல கோவம் இல்லையா? மேடம், நான் எதுக்கு கோவப்படணும்? கோவப்படுற அளவுக்கு இப்ப நீ என்ன பண்ணிட்ட? இங்க பாரு வைஷு, உனக்கு மித்ராவை எந்த அளவுக்கு பிடிக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அதோட மித்ராவுக்கும் பொண்ணையும் லட்சுமி ஆண்டியும் எவ்வளவு பிடிக்கும்னு அவ பேசுறத வச்சு தெரியுது. இதுல இடையில வந்து ஜட்ஜ் பண்றதுக்கு நான் யாரு? அதோட இதுல ஒரு பெரிய விஷயமா? மித்துக்கு யாரும் இல்லைன்னா இப்ப என்ன? நீயும் லட்சுமி ஆண்டியும் இவ்வளவு வருஷம் வளர்த்துருக்கீங்க. இதுக்கப்புறம் மித்துவும் நீயும் ஒரே வீட்டுல இருக்க போறீங்க. மித்துக்காக எங்க ஃபேமிலி ஃபுல்லா இருக்க போறாங்க. பின்ன என்னடி இதுல என்ன இருக்கு? அர்ஜுன் ஐ லவ் யூ ஸோ மச் அர்ஜுன். நீங்கள் இந்த அளவுக்கு டேக் இட் ஈஸியாக எடுத்துப்பீங்கன்னு நான் சத்தியமாக நினைக்கவே இல்லை அர்ஜுன். தேங்க்யூ ஸோ மச். W2D பாப்ஸ், இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை சரியா? இதே என்கிட்ட சொல்றதுக்கு நீ ஏன் இவ்வளவு தயங்குறன்னு தான் எனக்கு சத்தியமா தெரியல. வைஷு, ஆதிக்கு இந்த விஷயம் தெரியுமா? ஆதி சாருக்கு மித்துவை பற்றி எல்லாமே தெரியும் அர்ஜுன். ஹே, என்னடி சொல்ற? ஆதிக்கு தெரியுமா? பின்ன என்னடி, கல்யாணம் பண்ணிக்க போற அவனுக்கே தெரியும். இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? இதுக்கு போய் எதுக்கு நீ இவ்வளவு தயங்கிட்டு இருக்க? சரி ஓகே, இந்த விஷயத்த சொல்லியாச்சு. இதனால நீ எதுக்கு கன்ஃபியூஷனாவும் டென்ஷனாவும் இருக்கா? ஐயோ இல்லை அர்ஜுன், என் குழப்பத்துக்கு காரணமே ரங்கநாயகி பாட்டி தான். வாட் வைஷு, என்ன சொல்ற நீ? ஆமாம் அர்ஜுன், நீங்களே சொல்லுங்கள். இவ்வளோ வருஷம் ரங்கநாயகி பாட்டி எங்களை தேடி இங்கே வந்ததே கிடையாது. ஆனால் இப்போ வந்திருக்காங்க. பத்தாததுக்கு தேவியும் கூட வந்திருக்கா. அதான் பாட்டி எதுக்காக வந்திருக்காங்கன்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு அர்ஜுன். வைஷு, என்னடி லூஸ் மாதிரி பேசுற? இதுல நீ கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கு என்ன இருக்கு? பாட்டி இவ்வளவு வருஷம் பேசாம இருந்தாங்கன்னு சொல்ற, சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ திடீர்னு உங்க எல்லாரையும் பார்க்கணும்னா உங்களுக்கு தோணி இருக்கும், அதனால வந்திருப்பாங்க. இதுல நீ குழப்பிக்கிற அளவுக்கு என்ன இருக்கு? இப்ப ஆறு வைஷு, நீ தேவையில்லாம குழப்பிக்கிறேன்னு தோணுது. எனக்கு புரியுது, மித்ராவை யாராச்சும் கஷ்டப்படுத்தினா உனக்கு அது பிடிக்காதுதான், ஓகே. அதுக்காக இப்படி நீ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு அது சரியா இருக்காதுல வைஷு. மித்துவும் இதே தான் சொன்னா அர்ஜுன். ஆனால் எனக்கு தான் என் மனசு சுத்தமாக ஏற்றுக்கவே மாட்டேங்குது. எதுக்கு திடீர்னு இப்படி வந்திருக்காங்கன்னு ஒரே குழப்பமாவே இருக்காரு. இங்க பாருங்க பாப்ஸ், நீங்க குழப்பிக்கிற அளவுக்கு இதுல எதுவுமே இல்லை சரியா? ஜஸ்ட் ஃப்ரீயா விடு, தேவையில்லாம யோசிக்காதடி, ஓகே? ஓகே அர்ஜுன். அப்புறம் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸா? எதுக்கு? அது நான் ரொம்ப கன்ஃபியூஷனாகவும் மைண்ட் அப்செட்டாகவும் இருந்தேன் அர்ஜுன். ஏதோ தெரியல, இப்போதான் மனசுலாம் ரொம்ப லேசான மாதிரி இருக்கு, அதுக்கு தான். அப்படியா? அந்த தேங்க்ஸை என்ன பார்த்து சொல்லலாமே? எதுக்கு இப்ப மேடம் கீழே குனிஞ்சிட்டு இருக்கீங்க? தேங்க்யூ ஸோ மச் அர்ஜுன். முகத்தை பார்த்து சொல்லிட்டேன், போதுமா? போதாது. போதாதுன்னா புரியல. இப்ப புரியும் பாரு. அர்ஜுன் என்ன இது? என்ன இது? இதுக்கு பேர் தான் மருத்துவ முத்தம். நீ ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருந்தல, அதான் உன் கன்ஃபியூஷனை போக்க வைக்கிறதுக்காக கொடுத்த முத்தம். எப்படி இருந்துச்சு? என்னது? உங்களை விடுங்க அர்ஜுன், நான் போறேன். ஆமா கரெக்ட் தான், நீ போடி. ஏன்னா எனக்கு என்னென்னமோ தோணுது, இங்க இருந்தா அது சரியா வராது. நான் வேற வெளியில வேற கிளம்பணும், நீ போ. தோணும் உங்களை. அர்ஜுன் ஜோக்ஸ் அப்பார்ட், ஈவினிங் உங்களையும் அதிசாரியும் வெற்றியனாவுக்கும் இன்ட்ரோ கொடுக்கலான்னு நானும் மித்துவும் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஈவினிங் வரீங்களா அர்ஜுன்? ஈவினிங் தானே? ஈவினிங் நான் ஃப்ரீ தான், கண்டிப்பா வரேன், ஓகே?
தேங்க்யூ ஸோ மச் அர்ஜுன். சரிங்க மேடம், இப்போ எப்படி ரெண்டு பேரும் போய் ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாமா இல்ல வேற ஏதாச்சும் கண்டினியூ பண்ணலாமா? உங்களை விடுங்க அர்ஜுன், நான் போறேன். பாய். வைஷு மித்ராவை பத்தி சொன்ன விஷயம் நம்ம வீட்டுக்கு தெரியுமா தெரியாதா? ஆனா தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியலையே, ஏன்னா இதை பத்தி யாரும் பேசவே கிடையாது. அப்போ தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா எப்படி தெரியாம இருக்கும்? ஒருவேளை லக்ஷ்மி ஆண்டி சொல்லலையோ? ஐயோ டே அர்ஜுன், என்னடா நீ லூஸ் மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்க? ஏன்னா இது என்ன அவ்வளோ பெரிய விஷயமாடா? வைஷு பேசுறதுலே தெரியுது அவங்க மித்துவை வேற மாதிரி பார்க்கலன்னு. பின்ன எப்படி அவங்க சொல்லுவாங்க? அதோட இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா மித்ராவை கல்யாணம் பண்ணிக்க போறது ஆதி தான். ஆதிக்கு தெரிஞ்சிருக்கு, அவனே இதை ரொம்ப டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிட்டான். நான் இதுக்கு இப்படி பூமர் மாதிரி யோசிக்கிறேன் தான் தெரியல. கடவுளே. சரி ஓகே, நமக்கு நிறைய ஒர்க் இருக்குது, சீக்கிரம் முடிக்கணும். ஈவினிங் வைஷு வேற வெளியில போகணும்னு கூப்பிட்டுருக்கால. ஆமா, ஃபர்ஸ்ட் போய் ஒர்க்கை பார்க்கலாம். எங்கே இவனை காணும்? ஒருவேளை வெளியில கிளம்பி போயிட்டானோ? ஐயோ, முன்னாடியே வந்திருக்கலாம். வெற்றி என்ன கிட்ட வேற எனக்கு இவனை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறதா சொல்லியிருந்தோம். ஐயோ, இவன் வெளியில போயிட்டானா எப்படி நம்ம சொல்றது? ஃபோன்ல சொல்லலாமா? ஆனால் அது சரியா வருமா? ஐயோ, வேற வழியில பேசாம ஃபோன்லேயே சொல்லிடலாம். ஹாய் மித்துக்குட்டி. பயந்தே போயிட்டேன். ஜூ பைத்தியமானி ஹா, எப்ப பார்த்தாலும் எதுக்கு அப்படி பின்னாடியே வந்து பிடிச்சிட்டே இருக்கனே? ஹா தெரியலையே, ஆனா என்னமோ தெரியல, இப்படி ஒன்று பின்னாடியே வந்து பிடிக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஓகே மேடம், எதுக்கு என்ன தேடி வந்திருக்கீங்க? ஹாஹா. அது நான் சொல்றேன், முதல்ல விடு. நான் விட மாட்டேன், நீ எதா இருந்தாலும் இப்படியே சொல்லு. ஓகே ஜூ பைத்தியமானி ஹா, முதல்ல விடு. விட்டாதான் என்னால சொல்ல முடியும். முடியாது முடியாது மிஸ்ஸஸ் ஆதித்யா. ஒழுங்கா என்ன விஷயம்னு இப்படியே சொல்லுங்க. நீ இருக்கியே கடவுளே. சரி ஓகே, ஈவினிங் நீ ஃப்ரீயா? ஈவினிங் ஏண்டி எதுக்கு? ஜோ கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஈவினிங் நீ ஃப்ரீயா இல்லையா? ஈவினிங் ஒரு கிளைண்ட்டை பார்க்க போகணும். ஏண்டி? என்ன வெளியில போறியா? அப்போ நீ ஈவினிங் ஃப்ரீயா இல்லையா? மித்துக்குட்டி முதல்ல என்ன விஷயம் சொல்லுடி. இல்ல, அது வெற்றி அண்ணா ரொம்ப நாளா உன்னையும் அர்ஜுனையும் மீட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதான் இன்னைக்கு உன்னையும் அர்ஜுனையும் கூப்பிட்டுட்டு போய் நானும் வைஷுவும் இன்ட்ரோ கொடுக்கலான்னு நினைச்சோம். பட் நீ தான் வெளியில போறியே, அதான். பரா மித்து பாப்பா அவங்க அண்ணன் கிட்ட அவங்க புருஷனை இன்ட்ரோ பண்ணி வைக்க போறாங்களா? என்னது? இதுக்கடி இப்ப இவ்வளவு ஷாக் ஆகுற? அடியே, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்டி. அப்ப நான் தானடி ஒரு புருஷன். இதுக்கு எதுக்கு இவ்வளவு ஷாக் ஆகுற? இங்க பாரு, அப்படிலாம் இல்ல. சரி ஓகே விடு, நீ ஈவினிங் பிஸியா இருக்க, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். மித்துக்குட்டி வெயிட், நான் என்ன எதுவுமே சொல்லலையே, நீயே முடிவு பண்ணிட்டா எப்படி? நான் எப்படி சொன்ன வரமாட்டேன்னு? இங்க பாருங்க மித்துக்குட்டி, ஆக்சுவலா பிசினஸ் விஷயமா ஒரு இம்பார்ட்டன்டான பர்சனை நான் மீட் பண்ண போகணும், அது எனக்கு ரொம்ப முக்கியம். ஆனா அட் த சேம் டைம் என் மித்துக்குட்டி எனக்கு முக்கியம். ஸோ கண்டிப்பா ஈவினிங் உங்க அண்ணனை மீட் பண்றதுக்கு நான் வரேன். ஆனா அந்த பர்சனை மீட் பண்ணிட்டு தான் வருவேன். ஓகேவா? உண்மையாவா? அப்போ ஈவினிங் நீ வரியா? பரா, என் மித்துக்குட்டி முகத்துல எவ்வளவு சந்தோஷம் தெரியுதுன்னு. கண்டிப்பா என் மித்துக்குட்டி சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். கண்டிப்பா வரேன். ஓகேவா? ஓகே தேங்க்யூ. உன் தேங்க்ஸ்ல நீயே வச்சுக்கோ. சரி ஓகே, நானும் உங்ககிட்ட ரொம்ப நாளா கேட்டுட்டே இருக்கேன்டி, என்கிட்ட ஏதாச்சும் கேளுன்னு. ஆனா நீ ஏன்டி என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேங்கிறா? இது என்ன கேள்வி? என்ன கேட்க சொல்ற நீஹா? என்னடி இப்படி கேட்குறா? லவ் பண்ற பொண்ணுங்க லவ் பண்ற பையன் கிட்ட நிறைய கேட்பாங்கடி. லைக் ஜுவல்லரி, திங்ஸ், மேக்கப் ஐட்டம்ஸ், அப்படி இப்படின்னு அது இதுன்னு ஏதாச்சும் கேட்டுட்டே இருப்பாங்கல்ல. ஆனா நீ என்கிட்ட இது வரைக்கும் எதுவுமே கேட்டதே இல்லடி. ஏதாச்சும் கேளுடி என்கிட்ட. எனக்கும் உனக்கு நீ கேட்டதெல்லாம் செய்யணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ப்ளீஸ். ஓ, அதுக்கு முதல்ல நான் உன்னை லவ் பண்ணணும்ல? ஓ, அப்ப மேடம் என்ன லவ் பண்ணல? ஆமா, நான் உன்னை லவ் பண்ணலையே. அப்படியா? நம்பிட்டேன். ஏய் இப்ப எதுக்கு சிரிக்கிறாங்க? இங்க பாரு, நீ நம்பினாலும் நம்பலைனாலும் அதுதான் உண்மை. நான் உன்னை லவ் பண்ணல, எனக்கு உன்னை பிடிக்காது. சரியா? சரி ஓகே, என் பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்காது நான் நம்புறேன். போதுமா? சரி ஓகேடி, உனக்கு என்ன பிடிக்காதுதான். அட்லீஸ்ட் என்கிட்ட ஏதாச்சும் கேளண்டி. என்ன கேட்க சொல்றா? எனக்கு எதுவும் வேண்டாம். என்னடி நேஹா, நீயும் எதுவும் கேட்க மாட்டேங்கிற. நானே ஏதாச்சும் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாலும் வேண்டான்னு சொல்ற. என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல நீஹா? எனக்கு என் மித்துக்குட்டிக்கு ஏதாச்சும் செய்யணும்னு ஆசையா இருக்கு, அதனால நீ ஏதாச்சும் என்கிட்ட கேளு. பைத்தியமா நீஹா? எனக்கு உண்மையாவே எதுவும் கேட்க தோணல. சரி ஓகேடி, இப்ப தோணல, எப்பயாச்சும் தோணுச்சுன்னா கண்டிப்பா என்கிட்ட கேட்கணும். ஓகே? தோணுச்சுன்னா கண்டிப்பா கேக்குறேன். சரிடி மித்துக்குட்டி. சரி ஓகே, நீ தோன்றப்ப கேளு. இப்போ மாமாக்கு ஒண்ணு தோணுது. யோ இங்க பாரு, உன் பார்வையே சரியில்லை, முதல்ல என்ன விடு. பரா, பொண்டாட்டி கரெக்டா கெஸ் பண்ணிட்டா மாமா என்ன பண்ண போறேன்னு. பரவாயில்ல எல்கேஜி பாப்பா, நீங்க கொஞ்சம் வளர்ந்துட்டீங்க. முதல்ல விடு. என்ன எதுவும் பேசக்கூடாது.
மித்துக்குட்டி நான் ஒன்று சொல்லவா, கோவப்படும் போது நீ செம்ம கியூட்டா இருப்ப தெரியுமா, பார்த்துட்டே இருக்கலாம். இப்போ உன்னை பார்த்துட்டே இருக்கணும் தான் தோணுது. ஆனா மாமாவுக்கு நிறைய வேலை இருக்கே, அதோட என் மித்துக்குட்டிக்கு நிறைய வேலை இருக்கே. அதனால இப்போதைக்கு மாமா ஒன்று விடுறேன். ஓகேவா? பாய் மித்துக்குட்டி. ஆஹா சரி ஓகே, விடுன்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? முதல்ல விடு. சரி சரி மேடம், பாய். அப்பா தேவி, இந்த ட்ரெஸ்ல நீ எப்படி இருக்கன்னு தெரியுமா? சும்மா தேவதை மாதிரி இருக்க. கண்டிப்பா ஆதி மாமா உன்னை பார்த்தோன்னே விழுந்துடுவாரு. ஐயோ, என் கண்ணி பற்று போல இருக்கு. இந்த நேரத்துல யார் கால் பண்றா? ஹலோமா, சொல்லுமா. தேவி, என்னடி ஆதி மாப்பிளைய பார்க்க போறேன்னு சொன்னியே, கிளம்பிட்டீங்களா? ஐயோ இல்லம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவோம். சரி சரிடி, இங்க பாரு தேவி, நல்ல ட்ரெஸ்ஸா போட்டுக்கோ, மேக்கப்ல நல்லா பண்ணிக்கோ. ஆதி மாப்பிளைக்கு பார்த்துனே உன்னை பிடிக்கணும், சரியா? மா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, சரியா? அதானே, நீ யாருடி, ஏன் பொண்ணாச்சு, அதெல்லாம் பார்த்து நீ பக்குவமா நடந்து பண்ணி எனக்கு தெரியும். தேவி, பாட்டி பாட்டி ஏதாச்சும் பண்றாங்களா? ஏமா நீங்க வேற, ஊர்ல ஏதோ பெரிய பில்டப்லாம் கொடுத்தீங்க. பாட்டி ஒரு விஷயத்த நினைச்சாங்கன்னா அதை முடிக்காம விட மாட்டாங்க, அப்படி இப்படின்னு. வந்ததுலேருந்து பாட்டி அமைதியா தான் இருக்காங்க. ஆனா எதுக்காக தான் இப்படி அமைதியா இருக்காங்கன்னு தான் சுத்தமா புரியல. மா உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? நாளைக்கு முகூர்த்த புடவை எடுக்க போறாங்கம்மா. அதை கேட்டுட்டும் பாட்டி அமைதியா அப்படியே தான் இருக்காங்க. எனக்கு என்னமோ பாட்டி நம்மனா வேலைக்கு ஆகாதோன்னு தோணுதுமா. தேவி, பாட்டி எப்படி சாதாரணமாலாம் இட போடாது. ஏன்னா உங்க பாட்டியை பத்தி உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா உங்க பாட்டி ஏதோ ஒரு பெரிய பிளானோட தான் இருக்காங்க. இங்க பாரு தேவி, பாட்டி ஒரு சைடு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க. ஆனா உன் சைடு நீ என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா பண்ணு, சரியா? மா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. இவ்வளோ பெரிய வாழ்க்கை அவளுக்கு கிடைக்க நான் விட்டுவேனா என்ன? கண்டிப்பா விட மாட்டேன். என்ன அவகிட்ட பேசுறதுக்கு தான் எனக்கு ஒரு கடுப்பா இருக்குமா. தேவி, நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னா நம்ம யாரு காலில் வேணாலும் விழலாம், சரியா? எனக்கு புரியுது உனக்கு மித்ராவை கண்டாவே பிடிக்காதுன்னு. ஆனா இப்போதைக்கு நமக்கு வேற வழி இல்லை தேவி. நீ ஆதி மாப்பிள்ளை கிட்ட நெருங்கணும்னா அது மித்ரா மூலமா தான் நெருங்க முடியும், சரியா? அதனால கொஞ்சம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, ஓகே? ஆமாம்மா, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் எல்லாத்தையும் பொறுத்து பொறுத்து போயிட்டு இருக்கேன். சரிம்மா, வெற்றியான வர மாதிரி தெரியுது. நான் போனை வைக்கிறேன். தேவி போலாமா? போலானே, வா. தேவி, என்ன இது, ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரி இப்படி ரெடியா இருக்க? ஏன்னா இந்த ட்ரெஸ் நல்லா இல்லையா என்ன? நல்லா தான் இருக்கு. ஆனா எதுக்காக இவ்வளவு கிராண்டான ட்ரெஸ் போட்டிருக்க? அதோட மூஞ்சில எதுக்கு இவ்வளவு மேக்கப் பண்ணி பூசி வச்சிருக்கா? உன்னை பார்த்தோன்னே ஆதி மாப்பிளையும் அர்ஜுன் மாப்பிளையும் பேய் நினைச்சு பயந்து ஓட போறாங்க பாரு. அண்ணே, என்னன்னு சொல்ற? மூஞ்சில நிறைய மேக்கப் இருக்கா என்ன? மேக்கப்ல மூஞ்சி கொஞ்சம் கம்மியா இருக்கு தேவி. அண்ணே, என்னன்னு சொல்ற? சரி கொஞ்சம் பொறு, நான் போய் மேக்கப் கொஞ்சம் குறைச்சிட்டு வரேன். என்னது, மறுபடியும் முதலே தான்? தேவி, ஏற்கனவே 5 நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு தான் நீ வந்த. இப்போ 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிட்டு. நீ மறுபடியும் போனா கண்டிப்பா ரொம்ப டைம் ஆயிடும். இங்க பாரு தேவி, ஏற்கனவே டைம் ரொம்ப ஆயிடுச்சு. அங்க எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணுவாங்க தேவி, வா போலாம். இல்லண்ணே, மேக்கப் ரொம்ப அதிகமா இருக்குன்னு நீ தானே சொன்ன. அப்ப நான் ரொம்ப அசிங்கமா தெரியுமல்ல, அதான் வெயிட் பண்ண, நான் போய் குறைச்சிட்டு வரேன். தேவி, என்ன பேசுற நீ? ஏதோ நீ மாப்பிள்ளை பார்க்க போற மாதிரி இந்த அளவுக்கு மேக்கப் பண்ணிக்கிட்டு, அதுவும் நான் அசிங்கமா தெரியுவான்னு ஃபீல் வேற பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாரு தேவி, நம்ம மித்துவையும் வைஷுவையும் கல்யாணம் பண்ணிக்க போறவங்கள தான் பாக்குறோம், சரியா? நீ கல்யாணம் பண்ணிக்க போறவரை பார்க்க போல, சரியா? அதனால ஒழுங்கா வா, டைம் ஆயிடுச்சு. வெற்றி என்ன, நான் வர்றது நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரை பார்க்கத்தானே. அப்போ நான் அழகா இருக்கணும் தானே. அண்ணே, என்னென்ன இது, சீக்கிரமா வரேன்னு சொல்லிட்டு இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க. எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறோன்னு தெரியுமா? அர்ஜுன் இவர் தான் எங்கள் வெற்றி அண்ணன். நான் சொன்னல ஊர்லேருந்து வந்திருக்காங்கன்னு, அது இவங்க தான். அப்புறம் இவ தேவி, என்னோட தங்கச்சி. தேவி, இவர் தான் அர்ஜுன். அண்ணா, இவர் தான் அர்ஜுன். ஹாய் வெற்றி, எப்படி இருக்கீங்க? வைஷு உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. ஹாய்மா தேவி, எப்படி இருக்க? நல்லா இருக்கு மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கமா. என்ன வெற்றி அமைதியா இருக்கீங்க? ஆனா வைஷு நீங்க அமைதியான கேரக்டர் மாதிரி எதுவும் சொல்லலையே. அட என்ன மச்சான், நீங்க சும்மா வெற்றி வாங்க போங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கீங்க. நல்லா உரிமையா மச்சான் கூப்பிடுங்க மச்சான். சரிங்க மச்சான். அப்புறம் மச்சான், லைஃப்ல எப்படி போகுது? வைஷு சொன்னா ஏதோ ஃபாரின் போகணுங்கிறதுக்காக இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண வந்திருக்கீங்களாமே, அப்படியா? ஆமா மச்சான், இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண தான் வந்தேன். என்ன இது, அர்ஜுன் மாமாவே வந்துட்டாரு, ஆனா ஆதி மாமாவை இன்னும் காணல. ஐயோ, அவரை பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ அழகா ரெடியாகி வந்திருக்கேன். ஆனா அவரை இன்னும் காணலையே. எப்ப ஆதி மாமா வருவீங்க நீங்க? ஐயோ, என்ன இந்த ஹிட்லரை இன்னும் காணல, இவ்வளோ நேரம் ஆகிட்டு. என்னாச்சு இவனுக்கு, வருவானா மாட்டறான்னு எதுவும் தெரியலையே. மித்ரா, என்னடா வாழ ஆதி மச்சான நீ மறைச்சு வச்சிருக்க போல இருக்கு. எல்லாரும் வந்துட்டோம், இன்னும் அவரை மட்டும் காணும். என்னது, அவளா? இது கேட்கும் போதே எனக்கு கடுப்பா வருது. ஆதி மாமா என்னோட ஆளு. ஐயோ வெற்றி அண்ணா, அப்படிலாம் இல்ல. அது சீக்கிரமா வந்துடுறேன்னு தான் சொன்னாரு, ஆனா இன்னும் காணும். ஓ, நான் கூட எங்க கண்ணில் காட்டக்கூடாதுங்கிறதுக்காக நீ மறைச்சு வச்சிருக்கேன்னு நினைச்சிட்டமா? ஐயோ மச்சான், ஆதி ஒரு இம்பார்ட்டன்டான கிளைண்ட்டை மீட் பண்றதுக்காக போயிருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். ஐயோ, எப்பதான் ஆதி மாமா வருவார்னே தெரியல. ஹை,
ஆதி மாமா மாதிரி தெரியுது. ஆமா அவரே தான். ஐயோ போட்டோவை விட நேர்ல இவ்வளவு அழகா இருக்காரு. அப்பா இவர் இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காரு. அட ஆதி மச்சானே வந்துட்டாரு. வாங்க வாங்க மச்சான், எப்படி இருக்கீங்க? வந்துட்டானா? சின்னவரு இவ்வளவு இப்படி பிடிச்சிட்டு இருக்காரு. ஐயோ இவர் இப்படி பிடிச்சிக்கிறது பார்க்க பார்க்க எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. ஹே சாரி காய்ஸ், அது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சாரி. ஐயோ என்னையா பண்ற நீ? ஏண்டி நான் என்னடி பண்ணா? மச்சானுக்கும் மச்சினச்சிக்கும் ஹாய் சொன்னேன். ஐயோ கடவுளே, சூ என் ஹாய் சொன்னதை பத்தி இங்க ஒன்னும் கேட்கல. குச்சி இதுக்கே அப்ப மேல போட்டிருக்கா. குச்சி எடு, தப்பா நினைச்சுக்க போறாங்க. ஐயோ ஆமால சாரிடி, அது பழக்க தோஷத்துல அப்படி கைய போட்டுட்டேன். சாரி. தள்ளி நில்லு. சரிடி, ரொம்ப தான். அப்பா தள்ளி நின்னுட்டாரு. இப்பதான் பாக்குறதுக்கு மனசு நிம்மதியா இருக்கு. ஆனாலும் அவர் அவ பக்கத்துல நிக்கிறத பார்க்க எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. ஐயோ ஏங்க இவர்தான் எங்க அண்ணன் வெற்றி. அண்ணன் இவர்தான் ஆதி. ஹாய் வெற்றி மச்சான், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மச்சான், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் மச்சான். என்ன மச்சினிச்சி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா ஆதி மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன மச்சினிச்சி, நான் எப்படி இருக்கேன்னு நீங்க தான் சொல்லணும். உங்களுக்கு என்ன ஆதி மாமா, போட்டோவை விட நேர்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படியா? தேங்க்யூ. அப்போ நான் நல்லா இல்ல அப்படிதானே? ஐயோ அப்படிலாம் இல்ல அர்ஜுன் மாமா, நீங்களும் போட்டோவை விட நேர்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. சரி தேவி, ரெண்டு மச்சானுக்கும் ரொம்ப ஐஸ் வைக்காத, பாவம் ரெண்டு பேரும். ஜொரகர வந்துட போகுது நீ வைக்கிற ஐஸ்ல. நான் ஒன்னும் ஐஸ்லாம் வைக்கல, உண்மையதான் சொன்னேன். எது உண்மையை சொன்னியா? நீ சொல்றத பார்த்தாவே தெரியுது நல்லா ஒரு மூட்டை ஐஸ ஒன்னா வைக்கிறேன்னு. ஐயோ மச்சான் விடுங்க, பாவம் சின்ன பொண்ணு, அவளை எதுக்கு இப்படி கலாய்ச்சிட்டு இருக்கீங்க? ஆமா மச்சான், பாவம் தேவி சின்ன பொண்ணு தானே, விடுங்க, அவளை போய் எதுக்கு இப்படி கலாய்ச்சிட்டு இருக்கீங்க? யாரு இவ சின்ன பொண்ணா? அது சரி, இவ சும்மாவே ஆடுவா. நீங்க ரெண்டு பேரும் வேற இப்ப சப்போர்ட் பண்றீங்களா? இனிமே ஆடதான் போறா பாருங்களேன். மச்சான் உங்க 4 பேருக்கும் ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க 2 பேருமே போட்டோல பார்த்ததை விட நேர்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. என் தங்கச்சிங்களுக்கு 2 பேருக்கும் ஏத்த மாப்பிள்ளை நீங்க தான். தேங்க்ஸ் மச்சான். சரி ஓகே, இன்னும் எவ்வளவு நேரம் தான் எல்லாரும் வெளியில நின்று பேசிட்டு இருக்க போறோம்? வாங்க உள்ள போலாம். சரி மச்சான், வாங்க போலாம். மித்துக்குட்டி போலாமா? ஐயோ இதுக்கு எப்படி பொட்டிக்கிட்டே வந்து நிக்கிறா? எனக்கு உள்ள வர தெரியும். முதல்ல கச்சி இடியா. அண்ணனும் தேவி என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. நீ வா, நம்ம உள்ள போலாம். தேவி, ஆதி மச்சானும் அர்ஜுன் மச்சானும் போட்டோவை பார்த்ததை விட நேர்ல ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. 4 பேருக்கும் ஜோடி பொருத்தம் சும்மா அம்சமா இருக்கு. அதுவும் ஆதி மச்சானுக்கும் மித்ராவுக்கும் ஜோடி பொருத்தம் அப்பப்பா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. 2 பேருக்கும் அவ்வளவு அழகான ஜோடி. ஆமா. சரி தேவி, வா நம்ம உள்ள போலாம். எல்லாரும் நமக்காக தான் வெயிட் பண்ணுவாங்க. வா. நீ போனேன், இதோ நான் பின்னாடியே வரேன். சரி தேவி, சீக்கிரம் வா. சரியா? சின்ன வெற்றி என்ன இப்படி சொல்லிட்டு போகுது. அவருக்கும் அந்த மித்ராக்கும் ஜோடி படுத்தோம் ரொம்ப நல்லா இருக்குன்னு. அவங்க 2 பேருக்கும் ஜோடி படுத்தோம் நல்லாவா இருக்கு? நல்லாவே இல்லை சுத்தமா. ஆதி மாமா எவ்வளவு அழகா இருக்காரு நேர்ல. அவரு போய் அந்த மித்ராவுக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லை. ஐயோ இருந்தாலும் அவங்க 2 பேரும் பக்கத்துல நின்னதை நினைச்சாவே எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. அவர் எப்படி அவர்கிட்ட இவ்வளவு க்ளோஸா இருக்கலாம்? விடவே மாட்டேன். ஆதி மாமா எனக்கு மட்டும்தான், விடவே மாட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னடா இது வீடியோ ஸ்டார்டிங்லேயும் பேசிட்டு எண்டிங்லேயும் வந்திருக்காங்களே அப்படின்னு தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும், அதுக்காக தான். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே என்னோட சேனல் மட்டும் பார்க்க மாட்டீங்க, நிறைய சேனல்ஸ் வந்து பார்ப்பீங்க சரிங்களா? ஈவன் எல்லாருமே அதான் பண்ணுவோமே, நான் ஒரு சேனல் மட்டும் பார்க்க மாட்டோம், எல்லார் சேனலுமே வந்து பார்ப்போம். நீங்கள் எல்லார் சேனல்லையும் பார்க்கும்போது அவங்கவுங்க ஸ்டோரியில் அவங்கவுங்க பெஸ்ட்டாக தான் இருப்பாங்க. அவங்கவுங்க ஸ்டோரி எடுக்கும்போது அவங்கவுங்க யூனிக்னஸ் காட்டிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்க்குற நீங்கள் வந்துட்டு தயவு செஞ்சு ஒரு சேனலையும் இன்னொரு சேனலையும் கம்பேர் பண்ணாதீங்க. இது எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே தான் சொல்கிறேன். யாரோட சேனல்லையும் போயிட்டு யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு சேனலை ரொம்ப பிடிக்குதா, அவங்கக்கிட்ட போய் சொல்லுங்க, சிஸ்டர் உங்க ஸ்டோரி எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அப்படி பிடிக்கும், இது பிடிக்கும், அது பிடிக்கும், அவங்கள்ட்ட சொல்லுங்க. தேவையில்லாம உங்களுக்கு பிடிச்ச ஸ்டோரி, உங்களுக்கு பிடிச்ச சேனலை வந்து மற்ற சேனல்ஸ் கூட போய் கம்பேர் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க பாட்டுக்கு ஆடியன்ஸ் பார்த்துட்டு கம்பேர் பண்ணிட்டு போயிடுறீங்க. தேவையில்லாம அட்மின்ஸ் எங்களுக்குள்ளார வந்து கிளாஷ் ஆகுது சரிங்களா? அது வந்துட்டு எனக்கு வந்துட்டு அதில் துளி கூட விருப்பம் கிடையாது. ஸோ இந்த விஷயத்தை நான் கன்வே பண்ணணும்னு உங்களுக்கு வந்து ஆசைப்படுறேன். அதனால தான் தயவு செஞ்சு எனக்குன்னு இல்லை, வேற யாருக்குமே இன்னொரு சேனலை எதுக்குமே கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா
அவங்கவுங்க ஸ்டோரிக்கு அவங்கவுங்க தான் டைரக்டர், அவங்கவுங்க ஸ்டோரிக்கு அவங்கவுங்க தான் வந்துட்டு கிங். சரிங்களா? அவங்கள நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. அவங்க ஸ்டோரிக்கு நீங்கள் என்னங்கிறத நீங்கள் ஜட்ஜ் பண்ணலாம். இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணி நீங்கள் ஜட்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ தயவு செஞ்சு யாரும் அப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ். உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு எந்த சேனல்லையுமே போயிட்டு எந்த சேனலையும் கம்பேர் பண்ணாதீங்க. அந்த ஸ்டோரியை பார்க்குறீங்களா, அதுக்குள்ளே ரிவ்யூஸ் கொடுங்க, அதுக்குள்ளே ஃபீட்பேக் கொடுங்க, அதுக்குள்ளே கமெண்ட்ஸ் கொடுங்க. தே வில் பி ஹாப்பி. சரிங்களா? தேவையில்லாமல் இந்த 2 சேனலை பிடிச்சி கம்பேர் பண்ணாதீங்க ப்ளீஸ். இதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அண்ட் வருது. சரிங்களா? ஸோ இதை சொல்கிறதுக்காக தான் நான் எண்டில் வந்து பேசியிருந்தேன். நான் எதுவுமே தப்பாக பேசலை. இஃப் இன்கேஸ் தப்பாக பேசுகிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஐ எம் ஸோ சாரி ஃபார் தட். அண்ட் இன்னைக்கு எபிசோட் பார்த்துருப்பீங்க. எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு கோவிலில் கும்பாபிஷேகம் வந்துட்டு சண்டே வந்து இருக்குது. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெய்லியும் பாட்டெலாம் அடிக்கடி போட்டுகிட்டே இருப்பாங்க. இஃப் இன்கேஸ் பேக்ரவுண்டில் வந்து சவுண்ட் கேட்டுச்சுன்னா ப்ளீஸ் அதை மட்டும் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.